வெற்றி துரைசாமி வந்து தன்னை எங்கே சினிமா சம்மந்தமான இடங்களில் எங்கே அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு தான் தன்னை அறிமுகப்படுத்திக்குவார். அவர் என்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உண்மையில் சொல்லணும்னா நான் தான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விஷயமும் அவர் எனக்கு நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவான இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில் கடந்த 10-11 வருஷமா நான் என்ன செஞ்சாலும் அதில் அவருடைய பங்களிப்பு ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். நான் ஒரு ஒரு இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஒரு பேர்டு ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த பேர்டை நான் கொடுக்குறேன் அப்படின்வாரு. சரி, வீட்டில் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ரூம் ஒன்று ரெடி பண்ணலான்னா நான் வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லுவார். அப்புறம் தோட்டத்தில் வந்து மாடு வேணும்னா மாடு நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். இல்லை நான் அரேஞ்ச் பண்ணி இல்லை நான் ஏதாவது ஒன்று செய்யணும், நான் செஞ்சதாக ஒன்று இருக்கணும் இல்லை இங்கே, அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரோட பங்களிப்பு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. சாதாரணமாக யாருக்கும் அந்த மனசு வராது. இவ்வளவு பேஷனேட்டா இன்னொருத்தரோட கனவுல ஒர்க் பண்றதுக்கு அது வந்து ரொம்ப பெரிய பெரிய ஹார்ட். அண்ட் அது பழக்கத்தில் இருக்கவங்க இப்படி எல்லாருக்கும் உதவி எப்போதுமே அந்த உதவி செய்கிற பழக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் அது சட்டுன்னு அந்த மாதிரி ஒன்று செய்ய முடியும். மனம் வந்து மறுக்குது அதை ஏற்றுக்கிறதுக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் காலம் வந்து நம்மளை அடிக்கடி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நிறுத்துது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம் துணிச்சலோட எடுத்து வைக்கிற முன்னகர்வுகள் தான் நம்மையும் சமூகத்தையும் நம்மை விட்டு சென்றவர்களையும் நிலைநிறுத்தக்கூடியதா இருக்கும். நம்ம யாருன்னு டிஃபைன் பண்றதா அதுதான் இருக்கும், அந்த நேரங்கள் தான் இருக்கும். அண்ட் ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி துரைசாமி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர், 2வது படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய நினைவாக ஐஎஃப்சியின் சார்பாக ஒரு முதல் திரைப்படம் எடுக்கக்கூடியவர்களுக்கு, ஐஎஃப்சி சார்பாக தமிழ் திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு விருது வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஃபர்தராக அதை பற்றியான தெளிவான விஷயங்களை கொடுப்போம். அதே போல் அவர் ஒரு சிறந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ன்றதால அவருடைய நினைவாக அவரோட பேரில் ஐஎஃப்சி சார்பாக வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் ஒரு விருது வழங்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு. அதையும் செயல்படுத்த விரும்புகிறோம். வாழ்க்கையில் நாம் நிறைய பேரை சந்திக்கிறோம். நிறைய பேரை நாம் கடந்து போகிறோம், வர்றோம், இழக்கிறோம், பெறுறோம். ஒருத்தர் சிலரோட மறைவு தான் நம்மள கொஞ்சத்தை எடுத்துட்டு போயிடுது. We lose a part of ourselves in someone's death. அப்படியான ஒரு மறைவு தான் வெற்றி துரைசாமியுடைய மறைவு எனக்கு. நன்றி.